Hi guys, welcome to A204 Projects. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க. ப்ராஜெக்ட் என்னன்னு தெரியாதவங்க கூட ட்ரை பண்ணிருப்பாங்க. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட். ஓகேவா? அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து லைட்னு வந்துட்டாலே ஒரு கம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா எல்டிஆர். எல்டிஆர் வந்து ஒரு டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான். லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. எல்டிஆரோட ஃபுல் ஃபார்ம். இதை வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கொண்டு போய் நான் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். இந்த எல்டிஆர் ஒரு சைடில் கனெக்ட் பண்ணி நான் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு BC547 எடுத்துக்கலாம் டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் எதுக்குன்னா நம்ம ரிலே போகிற வோல்டேஜை வந்து ஆம்பிளிஃபை பண்ண அதோட பேஸ் இருக்கா, அதோட பேஸை கனெக்ட் பண்ணி நான் கொண்டு போய் அந்த எல்டிஆரும் ரெஜிஸ்டரும் இதாகுதா அந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா, அதோட எமிட்டர் இருக்கா, அந்த எமிட்டரை கொண்டு போய் நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? எமிட்டரை கொண்டு போய் கிரவுண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதோட கலெக்டரை கொண்டு போய் நம்ம வந்து ஒரு ரிலேல கொடுத்துடலாம். அந்த ரிலேல எப்படி கொடுக்கணும்னா, நம்ம ரிலே சர்க்கியூட் எப்படி கொடுத்துருக்கோம்னா, இதான் நம்ம வந்து ரிலேயோட இது. நீங்க ரிலேல பாத்துக்கிட்டீங்கன்னா 5 பின் இருக்கா, 5 பின்ல இந்த 3 பின் இதுல ஃபர்ஸ்ட் பின்னு செகண்ட் பின்னு நம்ம இன்புட்ல கொடுத்தாச்சு. நம்ம சென்டர் பின் இருக்கா, சென்டர் பின் வந்து நம்ம பவர் சப்ளையோட வந்து எடுத்து கொண்டு போய் இந்த சென்டர் பின்ல கொடுத்தாச்சு. இந்த சென்டர் பின்ல இருந்து இந்த நார்மலி க்ளோஸ்டு. ஓகேவா? அதுல கொடுத்து கொண்டு போய் நம்ம ஒரு பல்போட கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இன்னொரு லைனை கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த லைன் இன்னொன்னு ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப என்ன ஆகுன்னா, லைட் இல்லைன்னா லைட் வந்துருச்சுன்னா இந்த எல்டிஆர் சென்ஸ் பண்ணி இந்த லைன் கட் ஆகி இதுல இருந்து இதுக்கு வந்துடும். ஓகேவா? லைட் வந்துருச்சுன்னா இங்க வந்துடும். லைட் இல்ல இருட்டாயிருச்சுன்னா இந்த லைன் வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்பவும் போல ஒர்க் ஆயிட்டு இருக்கும். அப்போது இந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்ம வந்து இந்த ரிலேல ஒரு பின் இருக்கா, இந்த 2 இன்புட்ல ஒரு இன்புட்டை கொண்டு போய் நம்ம வந்து கலெக்டர்ல கொடுத்தாச்சு. இன்னொரு இன்புட்டை கொண்டு போய் நம்ம வந்து பிளஸ் வோல்டேஜ்ல கொடுத்தாச்சுலாம். நெக்ஸ்ட் இந்த எல்டிஆர் இருக்கா, எல்டிஆர்ல ஒரு இன்புட் இருக்கும். அந்த இன்புட் என்ன பண்ணலாம்னா, அதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பாசிட்டிவ்ல கொடுத்துடலாம். ஓகேவா? எல்டிஆரை கனெக்ட் பண்ணி பாசிட்டிவ்ல கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ வந்து இந்த சர்க்கியூட் வந்து டெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கியூட்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். பவர் சப்ளைக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு 9 வோல்டேஜ் பேட்டரி எடுத்து கொண்டு போய் நம்ம கொடுத்துக்கலாம். இதுல வந்து AC to DC கன்வெர்டர் கொடுத்து கொண்டு போய் நீங்க ரியல் ப்ராஜெக்டா செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து பாசிட்டிவ் வந்து மேலையும் நெகட்டிவ் வந்து கீழேயும் கொடுத்துடலாம். ஓகேவா? கொடுத்தோன்னா இந்த ரிலே வந்து கிளிக்குன்னு ஆகி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு பவர் சப்ளை போயிடும். ஓகேவா? இதுக்கும் கனெக்ஷன் வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஹோல்டரை கனெக்ட் பண்ணோன்னே நம்ம லைட்டு அது வந்து இந்த லைட் வந்து இந்த எல்டிஆர் அஃபெக்ட் பண்ணுது, அதனால தள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து கரெக்டா வந்து எல்டிஆர் மேல கை வச்சோன்னே இருட்டாக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா லைட் எழுது, வெளிச்சம் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. ஓகேவா? வந்தோடனே இதாகுது, இதோட போகுது. இப்ப இந்த மாதிரிலாம் வச்சீங்கன்னா இந்த லைட்டோட வெளிச்சமும் அதுல பட்டு வந்து ஒரு மாதிரியா பிளிங்க் ஆகும். ஓகேவா? நம்ம வந்து எல்டிஆரோட வெளிச்சமும் இதோட வெளிச்சமும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி வைக்கணும். ஓகேவா? இதான் நம்ம இன்னைக்கு பார்த்த ப்ராஜெக்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.